எழுந்துடா அங்க இருந்து. எங்க குடும்ப தலைவர் உட்கார்ற இடம் அது. நானும் கொஞ்ச நேரத்துக்கு குடும்ப தலைவரா இருந்து பாக்குறேன்னு. கோபிகா இனிமேல் இங்க இருக்க மாட்டாளாம், ஹாஸ்டலுக்கு போறாளாம். அட கடவுளே, அந்த அளவுக்கு ஆயிட்டாளா? விடுங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க போற நில்லு. பெரிய அண்ணன் எது செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கும். நீ எங்கேயும் போக வேண்டாம். இல்ல, அவ இருக்கிற வீட்ல இனிமே நான் இருக்க மாட்டேன். உங்களால முடியலன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் அவளை துரத்துறேன். கோபிகா, எங்க வீட்டுக்கார் சொல்றத கேட்டல்ல, அவர் சொல்ற மாதிரியே செய்யற ஆளு. நீ எங்கேயும் போகாத, நம்ம வீட்லயும் கேள்வி கேட்டு ஆட்சி ஆள்றதுக்கு ஒரு ஆள் இருக்கு. அவன் தானே இங்க ஆட்சி பண்றா. இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். எங்கடி போற? ஏன் இஷ்டம், நான் எங்க வேணாலும் போவேன். போறதுனா சீக்கிரமா போடி. குமாரு, கார்ல கூட்டி போய் இங்க தள்ளி விட்டுரு. நீ சொன்ன உடனே இறங்கி போறதுக்கு வேற யாரையாவது பாரு. எனக்கு இப்ப இங்கிருந்து போக மனசு இல்ல. இது என்னோட வீடு. அப்படி வாடி வழிக்கு. உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டேன். எப்போ சொல்லி தரேன்னு சொல்லு, நானே வந்து கத்துக்கிறேன். ஐயா, கத்துக்கிற மூஞ்ச பாரு. இந்த வீட்ல போடுற பிச்சை சொரிய மாமா போடுற பிச்சை காசை வாங்குற பிச்சைக்கார. கடவுளே, இதெல்லாம் நீ பாத்துட்டு தானே இருக்க. அன்னைக்கு அடிக்காமலே நான் அடிச்சேன்னு சொல்லி என்ன தோப்புக்கரணம் போட வச்ச. உண்ணாவிரதம் இருந்து என்ன வெளியில அனுப்பின. இப்ப எல்லாரும் முன்னாடி தாண்டி அடிச்சிருக்கேன். போடி போய் பட்னி கடை. போடி போங்கற. போய் சாட்சி சொன்னீங்கல்ல, இப்ப போய் சொல்லுங்களேன். சில நேரங்கள்ல ராமநாதனுக்கு ரத்த கொதிப்பு அதிகமாயிரும். அப்ப எவ்வளவு அடிச்சாலும் இந்த கை துடிச்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு இப்ப யாரையாவது அடிக்கணும். இங்கதான் தைரியமானவங்க நிறைய பேர் இருக்கீங்களே. வாங்க, முன்னாடி வாங்க. எங்க என்னன்னு கேளுங்க. நாங்கெல்லாம் சண்டானி இறங்கிட்டோம்னா ரத்தம் பார்க்காம போக மாட்டோம். என்னால ஒரு பிரச்சனை வீட்டுல வர வேண்டாமேன்னு பாக்குறேன். போக போக உங்களாலேயே ஏன் தலை உருண்டு போல இருக்கு. என்ன தலைவா, கையில இருந்த துடிப்பு நின்னு போச்சா? நின்னுடுச்சு. அப்ப கையை கொடுங்க. இந்த குடும்பத்துல இப்பதான் முதல்ல ஒரு உண்மையான ஆம்பளைய பாக்குறேன். முகத்துல மீசையும் மனசுல தைரியமும் இருக்கிற ஆம்பளை. என்னுடைய வாழ்த்துக்கள். நானும் இந்த மாதிரி 4 வார்த்தை சத்தமா கேட்கணும்னு ஆசைப்படுறதுனால கேக்குறேன். இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது? ஏதாவது மருந்து கிருந்து சாப்பிட்டியா? வேற ஒண்ணும் இல்ல, ஹார்மோனிக் ட்ரெடிஷன். அது எந்த கடையில இப்ப கிடைக்கும்? இது கடையில எல்லாம் கிடைக்காது, பரம்பரை சொத்து. இப்பதான் எனக்கே கிடைச்சது. மரமண்டைக்கு ஏதாவது புரிஞ்சுதா? போடா வெண்ண. என்னமோ சொன்னானே. போற வழியில பெட்ரோல் போட்டுலானா? அந்த கார் சாவியை கொஞ்சம் கொடுக்குறியா? வேண்டாம் வேண்டாம், நானே வண்டியை ஓட்டிக்கிறேன். புது டிரைவர்லாம் வேண்டாம். உனக்கு டிரைவரா வர அளவுக்கு நான் இன்னும் கேவலமா போல. அப்புறம் ஒரே இடத்துக்கு போக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வண்டி வேண்டாம். எல்லாருக்கும் ஒரே வண்டி போதும். பெட்ரோல்ல என்ன விலை தெரியுமா? பாத்திருக்கல்ல, சேவ் ஃபியூவல்னு கவர்மெண்ட் எழுதி வச்சிருக்கு. குமார், வண்டி ரெடியா? அது எப்போ ரெடி? அனுப்பி விடுங்க. சாவியை கொடு. எல்லாரும் சாவியை கொடுத்துருங்க. அதான் வேன் ரெடியா இருக்குல்ல. குமார் தான் டிரைவர். அட கொடுங்கன்னு சொல்றேன்ல. இவன் எங்க எல்லார்கிட்ட இருந்து கார் கீயை பிடிங்கிட்டான். அதுக்கு நீங்க தான் அதிகாரம் கொடுத்தீங்களா? அதிகாரம் கொடுத்திருக்கீங்க, அப்படிதானே? ஆடம்பரத்தை குறைக்கணும்னு தான் இப்படி பண்ணின. மண்ணு நல்ல ஈரமா இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா குழிய தோண்டி விட்டா இந்த குடும்பத்தையே புதைச்சிருவாங்க. அதனால சின்னதா ஒரு கட்டுப்பாடு, அவ்வளவுதான். பெட்ரோல் என்ன விலை விக்குது? போங்க, போய் வண்டியில ஏறுங்க. பங்க்சுவாலிட்டி வேண்டாமா? போக வண்டியில ஏறுங்கன்னு சொல்றேன்ல. 1 2 எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. ஒரு ட்ரிப் தான். நன்றி கட்டவனே, நீ இப்ப அவன் கூட சேர்ந்து ஆடுறியா? உங்களுக்கு தெரியாதானே, நான் சாதாரண வேலைக்காரன். அவங்க சொல்றத செய்யறேன், அவ்வளவுதான். அதான் ஆட்சி மாறி போச்சுல, நான் ஆளுங்கட்சியில இருக்கேன். இப்ப நீங்க ஏறுங்க. ஏறுங்க, அப்படிதான். எல்லாரும் ஏறிட்டீங்களே?
நீங்க வாங்க வாங்க. ஏறுங்க. இன்னில இருந்து நான் தான் உங்க பிஏ. அப்புறம் மத்தியான சாப்பாட்டுக்கு யாரும் இங்க வர மாட்டாங்க, நீங்க அங்க கொடுத்து விட்டுருங்க. ஒரு சாப்பாட்டுக்காக வேண்டி வண்டி அங்கேருந்து இங்க வந்து திரும்பி இங்கேருந்து அங்க போய் திரும்பி அங்கேருந்து பெட்ரோலை சேமிக்கணும்ல. பெரியண்ணே டீ சாப்பிடுங்க. அண்ணே ம் நம்ம குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும்ண்ணே. போன வாரம் தானே வச்சோம். இன்னும் ஏதோ குறை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆமா, எல்லாம் அபசகுனமாவே நடக்குது. குடும்ப ஜோசியரை கூப்பிட்டு என்ன குறைன்னு கேட்கணும். அந்த அளவுக்கு இப்போ என்ன வந்துச்சு? முன்னை விட வருமானம் கூடி தானே இருக்கு. விவசாயம் நல்லா தானே நடக்குது. மாதவன் சொன்னான் தேங்காய் விலை ஏறிக்கிட்டே போகுதான். கஸ்டமருக்கு சப்ளை பண்ண முடியாமல் அவ்வளோ ஆர்டர் குவிதான். அதெல்லாம் நஷ்டமானா கூட பரவாயில்ல, எங்க உங்களை இழந்துடுவோமோன்னு பயமா இருக்கு. நீ என்ன குழந்தை மாதிரி பேசுற? அப்படி எனக்கு என்ன ஆயிடுச்சு? முதல்ல மாதிரி நீங்க சரியா சாப்பிடுறதில்ல, தூங்குறதில்ல. யார் அப்படின்னு சொன்னா? யாரும் சொல்ல வேண்டாம். உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்க மனசு எனக்கு புரியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, எனக்கு ஒரு IAS மாப்பிள்ளைய பார்த்தப்போ நீங்க சொன்னீங்க, உனக்கு இவர் பொருத்தமான மாப்பிள்ளை தான், ஆனா நீ டெல்லியில போய் தங்க போறத நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தங்கச்சியை விட்டு பிரிய முடியாத ஒரு அண்ணனோட மனச அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அதுக்கு தான் அந்த IAS மாப்பிள்ளைய வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு 10ஆம் கிளாஸ் படிச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வீட்லயே இருந்துட்டேன். எப்பவும் நீங்க என் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கேன். இருந்தேன்ல, இருக்கேன், இருப்பேன். இதுல உனக்கு என்ன சந்தேகம்? ஆமா இருக்கு. எங்களோட சிரிச்சு பேசி விளையாடின அந்த அண்ணன் இப்ப எங்க போயிட்டாரு? மௌனமாவே இருக்கீங்க. அந்த ராமநாதனை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? சொல்லுங்க, உங்களை மிரட்டுற அளவுக்கு அப்படி அவங்கிட்ட என்ன இருக்கு? மருமகனுங்களா துடிச்சு போயிருக்காங்க. உங்களுக்காக உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க. நான் தான் அவங்கள தடுத்து நிறுத்தி இருக்கேன். நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆள் பலமும் ஆயுத பலமும் எவ்வளவோ இருந்து பீஷ்மரால ஒன்றும் பண்ண முடியலையே. யாராலையும் யாரையும் காப்பாற்ற முடியாது. அவன் செய்யற பாவ புண்ணியங்களை அவன் அனுபவிச்சு தான் ஆகணும். நாம அனுபவிச்சு தான் ஆகணும். நீ தைரியமா இரு, எனக்கு ஒன்றும் ஆயிடாது. சரிதானே? நீ போ. என்ன சோதிக்காத கடவுளே. ராமநாதன் என்ன பழி வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கான். அப்படி எல்லாம் அவன் பண்ண மாட்டான். இல்ல சங்கரா, என் மன நிம்மதியை அவன் கெடுத்துட்டான். குடும்பத்துல எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இந்த நிலைமையில அவன் என் பையன்னு தெரிஞ்சா எல்லாரும் என்ன அடிச்சு கொன்னு புதைச்சிடுவாங்க. என் தங்கச்சி கேட்ட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? தைரியம் இல்லாதவன் கோழை. நீயும் நான் நினைச்ச மாதிரி எல்லாம் அவன் என்ன பார்க்க வரலடா. என்ன உயிரோட சமாதி கட்ட வந்திருக்கான். அதை முடிச்சுட்டு தான் அவன் போவான். இல்ல, நான் இருக்க வரைக்கும் அப்படி எதுவும் நடக்காது. நான் உன்னை திருப்பி அனுப்பிடுறேன். எல்லாரும் சொந்தக்காரங்கன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தானே இந்த போராட்டத்துல இறங்கின. இந்த மாதிரி போராட்டத்துல சில சமயம் ரத்த சிந்த வேண்டியிருக்கும், நிறைய இழக்க வேண்டியிருக்கும். கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்ல. இது ஒரு தர்ம யுத்தம் மாமா. நீ பழிவாங்க நினைக்கிற. இந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்காத. உங்க அம்மாவும் அதை விரும்ப மாட்டாங்க. போதும் நீங்க பண்ண நிர்வாகமும் குழப்பங்களும். என்ன பிரச்சனை வந்தாலும் முயற்சியை கைவிடக்கூடாது, நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, இதையும் நான் தான் சொல்றேன். அவரை தண்டிக்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது. அவரை தண்டிக்கிறதுக்காக இல்ல, காப்பாத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இங்க வரும்போது அப்பா ஒரே ஒரு தடவை பார்த்துட்டா போதுங்கிற லட்சியம் மட்டும்தான் இருந்தது. இப்ப பாதுகாக்க வேண்டிய கடமையும் வந்திருக்கு. பார்த்துட்டு தானே இருக்கீங்க அவரை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்களை கழுகு கூட்டம் மாதிரி அவரோட சொத்துக்காக கொத்திக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? நீ சொல்ற எந்த விளக்கத்தையும் ஏத்துக்க நான் தயாரா இல்ல. உன் முகத்துல முழிக்கிறதுக்கே அவருக்கு விருப்பம் இல்ல. பெத்த அப்பாவே வெறுத்துட்டு அப்புறம் என்னடா இருக்கு? அவரு உன்கிட்ட சொல்லல, அவ்வளவுதான். அவருக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். இங்க இருந்து கிளம்பு. போறேன். காலம் முழுக்க அப்பம் பேர் தெரியாதவங்கிற பேரோடைய வாழ்ந்துட்டு போறேன். அப்பாவும் இதைத்தான் ஆசைப்படுறாரு. பரவாயில்ல, தாங்கிக்கிறேன். இங்க இருந்து போயிடுறேன் மாமா.
தெரியாம போயிடுச்சு. என்ன அடிக்கிறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் உரிமை இருக்கிற ஆளுன்னு தெரியாம போச்சு. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. போகாதீங்க, வந்த வேலை முடிக்காம போகாதீங்க. கோபிகா, இல்ல, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. என்னடா குமாரு இப்பெல்லாம் லோடே வரதில்ல, என்னாச்சு அந்த நாராயணனுக்கும் சங்கரனுக்கும்? அது வந்துன்னு ஒரு நிமிஷம், என்னடா அது? களிமண் பாய். உன் தலையில உள்ள களிமண் மாதிரி இல்லையே, நல்ல களிமண் தானே? நல்லா ஆமா. காய வச்சியா? ஆமாண்ணா, நல்லா காய வச்சுட்டேன். இதை கொண்டு போய் உளுந்துல சேர்த்துரு. நல்லா கேட்டுக்க, 10 கிலோ உளுந்துல 1 கிலோ சேர்க்கணும். என்ன புரிஞ்சுதா? நாம கணக்குல கரெக்ட்ல. அப்புறம் செங்கல் தூள் வந்துருச்சா? வந்துட்டு இருக்கேன். என்னையா இதுலலாம் டிலே பண்றீங்க? செங்கல் தூள் வந்தாதானே மிளகாத்தூள்ல கலந்து லோடு ஏற்ற முடியும். சரி போ. அப்புறம் அந்த செங்கல் பொடி எப்போ வரும்னு அவனுகிட்ட ஃபோன் பண்ணி கேளு. சரிண்ணே. நிறைய பேர் இருக்கானு, ஆனா ஒருத்தர் வேலைக்கு ஆக மாட்டானு. அரிசியில கலக்க வேண்டியது பருப்புல கலக்க வேண்டியது அரிசியில, இப்படி மாத்தி கலந்து ஏன் பேர் தான் கெட்டு போகுது. அது இருக்கட்டும்ண்ணே. உளுந்துலையும் அரிசிலையும் என்ன சேர்க்குறீங்கன்னு புரிஞ்சு போச்சு. தேங்காயில் என்ன சேர்க்குறீங்க? கிரிக்கெட் பாலா, டென்னிஸ் பாலா? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, அது என்னோட வியாபார ரகசியம். ஆமா, அது யாரு புதுசா இருக்காப்ல? அட, இவர் தான் நம்ம புது மேனேஜரு. நீங்க என்ன சரக்கு இருந்தா எடுத்து வாங்க. அது வாழைக்குலையா இருந்தாலும் சரி, இந்த மீரா பாய் அதை எடுத்துக்குவான். வாழைக்குலையில என்ன சேர்ப்பீங்க? வாழைக்குலையில உன் தலை. ஆமா மேனேஜர், இந்த மாசம் லோடு இறக்கலையா? பாதி வேலை தான் நீங்க தரீங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அரிசி தேங்காய் என்னன்னு மொத்தமா கொண்டு வந்து இங்க இறக்கிடுறோம். ஆனா நியாயமான விலை கொடுக்கணும். நீ தான் சரியான மேனேஜரியா, நான் எடுத்துக்கிறையா? அப்படின்னா வியாபாரத்தை பத்மநாப ஐயா நேர பார்த்து பாரு. என்னது அவரை நான் நேர்ல பார்த்தது இல்ல, ஆனா அவர்கிட்ட எந்த கோல்மலும் பண்ண முடியாது நான் கேள்விப்பட்டிருக்கேன். பத்மநாப ஐயா தான் எங்களை இங்க அனுப்பி வச்சாரு. உங்களை வீட்டுக்கு வேற வர சொன்னாரு. ஆனா எதுக்காக? இந்த 1 வருஷத்துக்கான மொத்த கான்ட்ராக்டையும் உங்களுக்கே அவர் கொடுத்துடலான்னு முடிவுல இருக்காரு. வேணுமா வேணாமா? வேணுமாவா? அட கடவுளை, இப்பவாது ஏன் வேண்டுதல நிறைவேற்றினியே. ஆமா, எப்போ வரணும்? வர ஞாயிற்றுக்கிழமை காலையில சரியா 10 மணிக்கு. கண்டிப்பா வந்துருங்க, மொத்த கான்ட்ராக்டையும் உங்களுக்கே கொடுத்துறோம். இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா? நான் கண்டிப்பா வரேன். நமஸ்காரம், நான் தான் மீரான் பாய். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எவ்வளவு பெரிய புண்ணியவான். உங்களை பார்த்ததே நான் செய்த பாக்கியம். ஆமா, இப்படி உட்காருங்க. வாங்க போலாம். முதல்ல பிரச்சனை ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் பெருசு பண்ணுவோம். அவசரப்படாத. இவ்வளவு பெரிய சொத்துக்கு சொந்தக்காரன் நீங்க, வந்தா பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப சிம்பிளா இருக்கீங்களா? அது எப்படி? பெரிய மனுஷன் தான். ஆமா. அப்புறம் அரிசி தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் மொத்த கான்ட்ராக்ட் எனக்கு கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமா. நல்ல வேளை தப்பிச்சேன். நான் இந்த ஏரியாவிலே பெரிய ஹோல்சேல் வியாபாரி. என்ன பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. சரி, என்ன பத்தி என்ன கேட்டீங்க அதை சொல்லுங்க. எவ்வளவோ கேட்டிருக்கு. எல்லாம்னா நான் கலப்படம் பண்றத பத்தி கேள்விப்பட்டீங்க. ரொம்ப ஓவராலா இல்ல, கொஞ்சமா தான். ஆனா வியாபார விஷயத்துல நான் ரொம்ப நேர்மையா இருப்பேன். அதுல என்ன யாரும் குறை சொல்ல முடியாது. கோவிந்தா, ஸ்ரீதர், மச்சான், சீக்கிரம் வாங்க. மீரான் பாய் வந்திருக்காரு. எங்க இன்னையில இருக்காரு. அப்ப ஏன்டா இங்க வந்தா? மொத்தம் போச்சு. இப்போ நாம ஏதாவது செஞ்சாகணும், இல்ல நம்ம சாய விழுத்து போயிடும். சீக்கிரம் வாங்க. தேங்காய் எண்ணெயில லேசா ரப்பர் கொட்டையோட நீர், அது என்ன பெரிய தப்பா? ஆமா. அது என்ன, நான் என்ன சொன்னாலும் ஆமா ஆமா. வாய்க்குள்ள ஆமாவை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அடடே, மீரான் பாயா, வாங்க வாங்க. இனிமே உங்க வியாபாரமே வேணாம்பா. தலை இருக்கும்போது வால் இதுக்கு. இனிமே நான் பத்மநாதன் கிட்ட வியாபாரம் பண்ணிக்கிறேன். ஐயோ, இது பத்மநாபன் ஐயா இல்ல, வெறும் வெத்து வேட்டு. சரியான தூங்கு மூஞ்சி. ஆமா, நீங்க என்ன வெத்து வேட்டா? அப்பா, உங்களை அம்மா கூப்பிடுறாங்க.